டயபெட்டிஸ் உள்ளவங்க என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல 3 பார்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வீடியோல டயபெட்டிஸ் உள்ளவங்க என்னென்ன சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுல பழங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். முக்கியமா முக்கனிகள், மா, பலா, வாழை, இந்த 3 பழங்களும் டயபெட்டிஸ் உள்ளவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். பாக்கி மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் கூட குறைவான அளவுல எடுத்துக்கலாம். இந்த 3 பழங்களும் சுத்தமாவே சேர்க்கக்கூடாது. அதுவும் இப்ப மாம்பழ சீசன் வேற. நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மாம்பழம் சாப்பிட்டா அதனால சுகர் ஏறிடுச்சு அப்படின்னு டெய்லி கிளினிக்ல வந்து சொல்றதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அதனால இந்த முக்கணிகளை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது கிழங்கு வகைகள், மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணணும். இதுலயும் ஒரு சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, சக்கரவள்ளி கிழங்கு டயபெட்டிஸ் உள்ளவங்க சாப்பிடலான்னு போட்டிருக்கு உண்மையா அப்படின்னு. பேர்லயே சர்க்கரை இருக்கு, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு போட்டிருக்கு, அதை எப்படி சர்க்கரை உள்ளவங்க சாப்பிட முடியும்? அதுலயுமே ஒரு சில கான்செப்ட் எல்லாம் புதுசா சொல்றாங்க. சக்கரவள்ளி கிழங்க 30 நிமிஷத்துக்கு மேல பாயில் பண்ணா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கு, பாயில் பண்ற டைம் கம்மியா இருந்தா கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட இருக்கு, இப்படிலாம் நிறைய தியரிஸ் இருக்கு. இதெல்லாம் கணக்கு பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அதனால ஜென்ரலாவே கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்றது நல்லது. ஆனா கருணக்கிழங்கு சாப்பிடலாம், பனங்கிழங்கு சாப்பிடலாம். கேழ்வரகு டயபெட்டிஸ் உள்ளவங்க சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஆனா அதையே கேழ்வரகு கூழா குடிக்கும் பொழுது சுகரோட அளவு அதிகரிக்குது, கோதுமை கஞ்சியா குடிக்கும் போது சுகர் அதிகரிக்குது. எப்பவும் 200 220 சுகரோட வர்றவங்க இப்போ 1 மாசமா கேழ்வரகு கூழ் தான் காலைல குடிக்கிறேன், குடிச்சிட்டு சுகர் செக் பண்ணா 300 இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன்? சயின்டிபிக்கா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா டயபெட்டிஸ் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் கணையத்தினுடைய செயல்பாடு குறையறதுதான். இப்ப நம்ம நல்லா வாயில மென்னு சாப்பிடும்போது சலைவரி அமிலேஸ், லிங்குவல் லைபேஸ், லைசோசைம் அப்படிங்கிற என்சைம்ஸ் எல்லாம் வாயிலேயே நமக்கு மெட்டபாலிசம் பாதி இதை கம்ப்ளீட் பண்ணிடுது. ஆனா அப்படியே நம்ம முழுங்கும் போது இந்த மெட்டபாலிசத்தையே நம்ம ஸ்கிப் பண்ணி டைரக்டா வயிற்றுக்கு அனுப்புறோம். வயிற்றுல கணையத்தினுடைய செயல்பாடு குறைவா இருக்கிற டயபெட்டிஸ் பேஷண்டால அதை ஃபுல்லா மெட்டபாலிசம் பண்ண முடியல, அதனால சுகர் ஏறுது. அதனாலதான் கேழ்வரக தோசையாவோ களியாவோ மென்னு சாப்பிடும் போது ஏறாத சுகர் கூழா குடிக்கும் போது ஏறுது. இதுதான் கான்செப்ட். அதே மாதிரிதான் மாதுளம்பழமும் ஆப்பிளும் ஜூஸ் போட்டு குடிக்கும் போது ஏறுற சுகர் நல்லா வாயில மென்னு சாப்பிட்டு முழுங்கும் போது ஏற மாட்டேங்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட் சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறது ஒயிட் சுகர். அப்ப நாட்டு சர்க்கரை சேர்க்கலாமா அப்படின்னா, நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் படி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றும் பெருசா வித்தியாசம் கிடையாது. ஆனா வெள்ளை சர்க்கரை தயாரிக்கும் பொழுது அதுல பியூரிஃபை பண்றதுக்காகவும் வெள்ளையா இருக்கிறதுக்காகவும் கட்டிப்படாம இருக்கிறதுக்காகவும் சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க. இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது கெடுதல் உண்டு பண்ணக்கூடியது. அதனாலதான் வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தோம்னா சல்ஃபர் ஃப்ரீ சுகர் அப்படின்னே போட்டிருக்காங்க. மற்றும் ஒரு கான்ட்ரவர்சியல் விஷயம் மைதா மாவு. இந்த மைதா மாவுக்கு பின்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங் தியரிஸ் எல்லாம் இருக்கு. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்காக மாத்திரைகள்லாம் தயார் பண்றாங்க இல்லையா, அது எடுத்த உடனே மனிதர்களுக்கு கொடுத்து சோதனை செய்ய மாட்டாங்க. அதுக்காக கினிபிக்ஸ், சோதனை எலிகள் அப்படின்னு இருக்கும், அந்த எலிகளுக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு சுகரை ஏத்தணும்ல. எப்படி சுகரை ஏத்துவாங்க அப்படின்னா அலாக்சான் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்து இந்த எலிகளுக்கு சுகரை ஏத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து சுகர் எவ்வளவு குறையுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அலாக்சான் அப்படிங்கிற காம்பவுண்ட் மைதா மாவுல அதிகமா இருக்கிறதா நிறைய ஆர்டிகிள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்ப அந்த மைதா மாவை நம்ம தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல சுகரோட அளவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஓய்யோ நான்லாம் 20 வருஷமா டெய்லி புரோட்டா தான் சாப்பிட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். இப்ப நிறைய பேர் இருக்காங்க மழையில நினைஞ்சா உடனே சளி பிடிக்கும், ஆனா எனக்கு மழையில நினைஞ்சா சளி பிடிக்காது. ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போதும் நான் வேணுக்குன்னே மழையில நினைஞ்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஒரு வாட்டி கூட மழையில நினைஞ்சா எனக்கு சளி பிடிச்சதே கிடையாது. இதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரி ஆகும், மாறுபடும். ஆனா பொதுவான கருத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதன்படி பார்க்கும்போது டயபெட்டிஸ் உள்ளவங்க மைதா மாவை அவாய்ட் பண்றது நல்லது. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ஆல்கஹால், லிக்கர், அதை எடுக்கவே கூடாது. மது அருந்த அருந்த அது கணையத்தையும் பாதிக்கும், கல்லீரலையும் பாதிக்கும், கிட்னிஸையும் பாதிக்கும். டயபெட்டிஸ்க்கு முக்கியமான எதிரி மது. அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க.